I'm on my summer, yeah.
எனக்கு என்னமோ உங்க பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? நம்மளே பார்த்தோம்ல, அந்த பையன் எவ்வளவு ஆசாசியா அவளை வெளியில கூட்டிட்டு போனான். போயிட்டு வந்த உடனே இந்த கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? இவதான் ஏதாவது பேசி அவன் மனச கலைச்சிருக்கணும். ஏய், ராஜிக்கு அப்படிலாம் ஒண்ணும் பேச தெரியாது. எனக்கு அவளை பத்தி தெரியும். இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளை. நம்ம பொண்ணுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல நமக்கு வசதி இல்லையா? ஏன் அவசரப்படுற? அவசரப்படுறேனா? அவ வயசுல எனக்கு அவ பிறந்தே 2 வருஷம் ஆயாச்சு. இதோ 2 மாசத்துல காலேஜ் முடிய போகுது. அதுக்கப்புறம் பொண்ணை கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சு அழகு பார்க்க போறீங்களா? ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஆணிக்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா அப்புறம் அவளுக்கு 5 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. 5 வருஷம் நடக்கலைன்னா என்ன, அப்புறம் நடக்கும் இல்ல? கண்டிப்பா நடக்கும். என்ன, மாப்பிள்ளை கொஞ்சம் கிழவனா இருப்பான். படு. தூங்குறீங்களா? முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லு. நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. நீங்க சர்வீஸ்ல இருக்கும் போதே மூத்த பொண்ணை கரையேத்தினா தான் உண்டு. திரும்பி பாக்கிறதுக்குள்ள சின்ன பொண்ணோட படிப்புக்கு செலவு வந்துடும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது காலகாலத்துல நடந்ததாங்க அழகு. சரி, ரொம்ப பயமுறுத்தாம தூங்கு. பயமுறுத்தலைங்கண்ணா, அவளை கொஞ்சம் பயத்துல வைங்கன்னு தான் சொல்றேன். நடந்தது என்ன நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சாதான் நம்மளும் ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லன்னா காலம் பூரா மாப்பிள்ளை தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, இதெல்லாம் காலையில பாத்துக்கலாமே. பாத்துக்கலாம்லாம் இல்ல, கட்டாயம் கேக்குறீங்க. என்ன? அப்பா கேக்குறாருல, சொல்லடி. என்ன சொல்லணும்? என்ன நடந்ததோ அதை அப்படியே மறைக்காம இப்ப எங்க கிட்ட சொல்லு. சொல்லம்மா. 2 பேரும் பார்க்குக்கு போனீங்க, அப்புறம்? ஏய், உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? உள்ள போடி. நீரு அவகிட்ட அப்புறம் கொஞ்சலாம். என்ன ஆச்சுன்னு சொல்ல முதல்ல. ஒண்ணும் ஆகலமா, சும்மா பேசிட்டு இருந்தோம். போதுமா? திமிர பாத்தீங்களா? சாரதா, ஏன் இப்படி குதிக்கிற? என்ன பேசுனீங்கன்னு சொல்லிடம்மா. அது எப்படிப்பா? யாருக்கும் தெரிய வேண்டாம் தானே தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. எல்லாருக்கும் தெரியணும்னா இங்கே பேசிருக்கலாமே. பாத்தீங்களா, எவனோ ஒருத்தனுக்காக பறிஞ்சு பேசுறாங்கவா. அந்த எவனோ ஒருத்த தனியா பேசுறேன்னு கேட்டதும் நீ தானமா அனுப்பி வச்ச. ஏய், நானா? நான் எங்கடி அம்சேன்? ஓகே, அப்பாதான் அனுப்பினாரு, ஆனா நீ தடுக்கலையே. ராஜி, உன்னை தனியா பேச அனுப்பிச்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஐ எம் சாரி இஃப் ஐ எம் ராங். பட் என்ன பேசுனீங்கன்னு சொல்லுமா. முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. கிரேட். உங்க பேரு? தெரியாம தான் பொண்ணு பார்க்க வந்தீங்களா? நோ நோ நோ. உங்க முழு பேரும் ராஜி தானான்னு கேட்டேன். இல்ல, ராஜலட்சுமின்னு கூப்பிட்டா எனக்கு 6 கை இருக்கிற மாதிரி அப்பாக்கு தோணிருக்கு. டு மேக் இட் சிம்பிள், ராஜி. அப்படின்னா இப்ப 2 கை தான் தெரியுதாமா? அதிகமா பேச மாட்டீங்களோ? அனாவசியமா பேச மாட்டேன். குட், தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? நிறையவும் பேசுவாங்க, குறைச்சலாவும் பேசுவாங்க. வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் நாலேஜபிள். ரியலி? ரொம்ப புத்திசாலிகளோ? மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புக்ஸ் தான். அவங்க கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரி, உங்களுக்கு வேற என்னென்னலாம் பிடிக்கும்? இது என்ன இன்டர்வியூ மாதிரி இருக்கு? ஓ நோ நோ நோ. உங்களை just to get to know you better. So tell me, எந்த மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாம். ஒரு புக் நல்லா இருக்கா இல்லையான்னு படிச்சு முடிச்சப்புறம் தானே தெரியும். அதான் டெலிபோன் டைரக்டரிய கூட விடாம படிச்சிருவேன். You must be crazy.
யூ அமேசிங். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சுவாரஸ்யமாக பேசுகிறீங்க. ஐ லைக் யூ லாட். எஸ்பெஷலி உங்கள் சிரிப்பு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா இப்படி தனியா கூட்டிட்டு வந்து கேட்கறது பிடிச்சிருக்கு. என்னையும் என் உணர்வுகளையும் மதிச்சு ப்ரையாரிட்டி கொடுத்து என் அபிப்பிராயத்தை கேட்டது பிடிச்சிருக்கு. பட் கல்யாணம் பிடிக்கல. ஏன்னு தெரியல அர்ஜுன். ஆனா கல்யாணம் இப்போ ரொம்ப அவசரமா தெரியுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் இன்னும் மென்டலி அண்ட் பிசிக்கலி கல்யாணத்தை பத்தி யோசிக்க தொடங்கல. கல்யாணங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை எப்படி ஒரே ஈவினிங்ல அக்ராஸ் த ஜாங்கிரி அண்ட் காஃபி தீர்மானிக்க முடியும்? ஐ கான்ட் டைஜஸ்ட் இட். எனக்கு இந்த மேரேஜ் ப்ரப்போசல் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பிடிக்கல அர்ஜுன். I think I can wait. I don't think you should wait. எவ்வளவு கொழுப்பு பாருங்க இவளுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு இங்க சொல்லி அங்க சொல்லி இப்ப ஜாதகம் பார்த்து பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணா பூந்து எப்படி குழப்பி வச்சிருக்கிறா பாருங்க. குழப்பினது நீதானமா? இவ்ளோ ஏற்பாட்டையும் ஏன் ரகசியமா செய்யணும்? என்கிட்ட கேட்டு செய்ய வேண்டியதானே? எஸ் எஸ், என் விஷயத்துல என்ன கேட்காம யாரும் ஸ்டெப் எடுத்துறாதீங்க ப்ளீஸ். வாய் மூடி போட்டேன்னா பல்லு எகிரிடும். இப்ப என்னடி, உன்னை கேட்காம செஞ்சதுக்கு எங்களை முட்டாளாக்கிட்ட. இப்போ உனக்கு திருப்தியா? சரி, நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்க போறோமா? சமையல் சாப்பாடு எதுவும் கிடையாதா? வடிச்சு கொட்டுறதுக்கும் வார்த்தையை வாங்கி கட்டிக்கிறதுக்கும் நான் ஒருத்தி இருக்கேனே. எதுக்கு கோபிச்சுக்கிற சாரதா? அவ சொல்ற மாதிரி கொஞ்சம் நிதானமா தான் செய்வோமே. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? பையன் நல்ல குடும்பம், பேங்க்ல உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்கிறான், நம்ம பொண்ணு நல்லா வச்சுப்பான்ல. பையனும் பார்க்க நல்ல உயரமா அமீர் கான் மாதிரி இருக்காண்டி. கிண்டல் கேலிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதிக பிரசங்கிங்க. என்னடி என்ன பாக்குற? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னங்க, நம்ம வேணா திரும்ப அவங்கள கூப்பிட்டு எங்க பொண்ணு தெரியாம ஏதோ பேசிட்டா, நாங்க வேணா அவளுக்காக மன்னிப்பு கேக்குறோம்னு. அம்மா சாரதா சும்மா இரு. அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாமே, யோசிச்சு முடிவு எடுப்போமே. நீங்க யோசிக்கிற வரைக்கும் அந்த பையன் காத்துட்டு இருப்பான். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. ஏங்க என்ன கணத்துல கை வச்சு உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. அதான் வேண்டான்ட்டு வந்துட்டல. ஏன்டா டிஸ்டர்ப்டா இருக்க? I don't know. அந்த பொண்ணு I like her. அவ பேச்சு, ஸ்மைல், புத்திசாலித்தனம் கண்ணில் எனக்கு இருக்கா. You know, I think. என்ன லவ்வா? சரி, டின்னருக்கு என்ன பண்ணிருக்கிற? வழக்கம் போல சப்பாத்தி தான். அத போட, அங்க எதுக்கு படியை தாங்கி புடிச்சிட்டு நிக்கிற? கொஞ்சம் பொறுங்க, பசங்க 2 பேரும் வரட்டும், ஒன்னா சாப்பிடலாம். அரை மணி நேரம் பேச்சுல காதலா? அரை மணியோ 1/4 மணியோ அவன் கட்டி போட்டாக்கா.
என்னடா சொல்ற? ராஜி மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டா இருக்கிறது ஒரு பெரிய மதிப்பு. அவ கூட நம்ம நடந்து போனா எல்லார் பாறையும் நம்ம மேலேயே தான் இருக்கும். ஆபீஸ்ல வெளியில எவ்வளவோ பொண்ணுங்களை பாக்குறோம், ஆனா ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கும்போது தான் இந்த பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு தோணும். ராஜி பார்த்தா அப்படி தோணுதுக்கா. டெல்லியில வளர்ந்த பொண்ணு சரிப்பட்டு வருவாளா? கொஞ்சம் அதிகமாவே ஸ்மார்ட்டா இருப்பா. அவ டெல்லி பேக்ரவுண்ட், புக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவகிட்ட ஒரு அப்பாவித்தனம் இருக்கு. அதை தான் நான் மிஸ் பண்ண வேணாம் பாக்குறேன். எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடணுமா? இந்த வீட்ல தனியா யாருக்கும் பசிக்க கூடாதா? ஐயோ கூடாதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு பசிச்சா தாராளமா நீங்களே போட்டுக்கலாம். என்னடி அர்ஜுன் எங்க? கூட்டிட்டு வரேன்னு தானே போனேன். எங்க அவன்? அம்மா, அவ அந்த பொண்ணு நினைப்பிலேயே மாடி அளந்துட்டு இருக்கான். அவன் தானே வேணான்னு வந்தான். இப்ப என்ன? வாய் பூயாம அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறான். அட கடவுளே, ஏங்க கேட்டீங்களா? அங்க வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து உருகுறானா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மனுஷன் முடிவு எடுத்தான்னா ஸ்திரமா திடமா இருக்கணும். மெதுவா பேசுங்கப்பா, மேல இருந்து கேட்டுற போறான். என்னடி மிரட்டுற? அவன் மாறி மாறி எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாமளும் மாறி மாறி தலையாட்டணுமா? நல்லா இருக்கு. சரி, சப்பாத்தி எது எப்படி போனாலும் வேளா வேலைக்கு கொட்டிக்கணும். என்னடி பாத்துட்டு நிக்கிற? போய் சப்பாத்தி போடு போ. அப்பா, ராபின் சர்மா கிடைச்சாரா? ராபின் சர்மா கரோல் பாக்ல சீப் எடிஷன் புக் கிடைக்கும்னு சொன்னீங்களே. ஐ வில் ட்ரை. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதா? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. நீ கல்யாணம் வேணான்னு ஈஸியா சொல்லிட்டமா, ஆனா என்னால அது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியல. சொன்னேனேப்பா, ஐ அம் நாட் yet ரெடி. நான் கேட்கறேனே தப்பா எடுத்துக்காத. உனக்கு கல்யாணமே பிடிக்கலையா, இல்ல நான் கொண்டு வர மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கலையா? இத பாருமா, உன் மனசுக்குள்ள யாராவது இருந்தா சொல்லிடு. அவரையே நாங்க மாப்பிள்ளையா ஏத்துக்க முயற்சி பண்றோம். என் மனசு பூரா நீங்களும் அம்மாவும் பிரியாவும் மட்டும் தான்ப்பா நிறைஞ்சிருக்கீங்க. அண்ட் of course my books. எல்லாத்தையும் டக்குன்னு விட்டுட்டு போக மனசு வரலப்பா. ரொம்ப சீக்கிரமான தோணுது. கல்யாணத்துக்கு நான் இன்னும் பக்குவப்படல. நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கும் நீங்க தான் புரிய வைக்கணும். இதோ பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ராஜி கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். சொன்னதை சொதப்பாம செய்யுங்க. என்னப்பா, அம்மாவுக்கு புரிய வைப்பீங்கல்ல? ஐ வில் ட்ரை டா கண்ணா, ஐ வில் ட்ரை. ஒரு காஃபி சாப்பிடலாமா? Why not? யாரு? ஏமா 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 ஏமா, நான் ஒருத்தி கூப்பிட்டுட்டே இருக்கல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏன் உன் பெர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாதா? தோடா, கதை தான் லாக் ஆகிக்குது இல்ல, எப்படி உள்ள போவ? லாக்கா? யாரும் இல்லையா? இல்ல, எப்போ வருவாங்க? ஊருக்கு போயிருக்காங்கம்மா. எல்லாருமா? எல்லாரும் மொத்தமா போய்க்கிறாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க யாரு? நான் ரஞ்சினி. ரஞ்சினினா? ரஞ்சினிமா, நீ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு தெரியல. சரி சொல்லு, எங்க போயிருக்காங்க தெரியுமா? டெல்லின்னு சொன்னாங்க. டெல்லியா? ஆ, ஐஷ்வா, நிச்சயமா தெரியுமா? ஆமாமா.
ப்ளீஸ் கால் பேக் ரஞ்சனி. ஹலோ அர்ஜுன், எங்க இருக்கீங்க? கொல்கத்தா. கால்கட்டாவா? டெல்லின்னு சொன்னாங்க. யார் சொன்னது? டஸ் இட் ரியலி மேட்டர்? சரி சரி, எங்க இருக்கீங்க அது சொல்லுங்க. கொல்கத்தா, டேம் இட். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். உங்க வீட்டு வேலைக்காரி டெல்லிங்கிறா, நீங்க கொல்கட்டாங்கிறீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓ, ஸோ வேலைக்காரி சொல்றதை நம்புவேன், நான் சொல்றதை நம்ப மாட்டேன். ஓகே ஓகே, எப்போ வருவீங்க? வேலை முடிஞ்சதும் வருங்க. திமிருடா உனக்கு. சரி சொல்லு. I'm in a meeting. I mean, lots of people around. Bye.